தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னும் சில நாட்களுக்குள்ள 2025 புத்தாண்டு பிறக்க போகுது. அந்த வகையில் புத்தாண்டு பலன்களை தான் பார்க்க போகிறோம். ஒரு வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா எண்ணம் தான் ரொம்ப முக்கியம். நான் ஜெயிப்பேன்னு நீங்கள் முதல்ல நினைக்கணும். அதுக்கு அந்த எண்ணம் நல்லதாக அமைதல் வேண்டும். வருட தொடக்கத்திலே எதுக்காக நம்ம ஒரு குழப்பமான முடிவுகளுக்கு போகணும்? அன்புடைய மேஷராசி நேயர்களே, 2025 அதாவது மேஷராசியை பொறுத்த வரையிலும் எண்ணம் தான் அவர்களுடைய செயலாக அமையும். நல்ல எண்ணங்களை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. 2025 மேஷராசிக்கு குழப்பமான கேள்விகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஆண்டாக அமையும். நிலம் வாங்கலான்னு இருக்கேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு 2024 ஃபுல்லாக யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நிச்சயமாக அது நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் அமௌண்ட்டை போட்டு வைக்கலாமா அப்படின்னு யோசிக்கலாம். தைரியமாக போடுங்க. 2025 வெற்றி அடைகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் பொண்ணு பையனுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடில் இருப்பீங்க. நிச்சயமாக கல்யாணம் கைகூடும். ஒருவேளை எனக்கே நான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன், என்ன பண்ணலாம், 2025 நடக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. நிச்சயமாக அதுவும் நடக்கும். வேலை மாறலான் இருக்கேன், அதாவது இப்போ இருக்கிற கம்பெனியில் பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. 2025 வேலை மாறலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. நிச்சயமாக இந்த மாதிரியான குழப்பங்களுக்கு தீர்வு தரக்கூடிய ஆண்டாக மேஷ ராசிக்கு 2025 அமையும். 2025 தொடக்கத்தில் மேஷ ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான வேலை என்னவா இருக்கும் தெரியுங்களா? குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பது. அதாவது மண்டைக்குள்ளே என்னென்னமோ ஓடிக்கிட்டு இருக்கோம், இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டோம் அப்படின்னாலே பாதி விஷயம் முடிஞ்சிடும். நம்ம கமா போட்டு தொடங்கக்கூடாது எதையும். ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டா அவ்வளவுதான், அது அதோட முடிஞ்சு. அதாவது நான் இந்த வேலையிலேருந்து வேறு வேலைக்கு மாறப்போகிறேன் அப்படின்னு தீர்க்கமான முடிவுகளை எடுக்க போகும் வருடமாக 2025 மேஷராசிக்கு அமையும். மேஷராசிக்கு கடந்த ஒரு 2.5 வருஷமாகவே குழப்பங்கள் தான். யாரை எங்கே வைக்கணும்னு தெரியலை, யாரை நம்புறதுனே தெரில. ஒரு நம்பிக்கையான ஆளுகிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து வச்சுருப்போம், திடீர்னு அந்த ஆள் ஏமாற்றிட்டு போயிருப்பான். ஒரு ஆளை ரொம்ப நம்பி கீழிருந்த ஒரு ஆளை உங்களோட தொழிலில் ரொம்ப உறுதுணையாக இருக்கிற மாதிரி வச்சுருப்பீங்க. திடீர்னு பார்த்தா அந்த ஆள் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம். அதற்கான காரணங்கள் 2.5 ஆண்டுகளாக சில திசையினுடைய பிரச்சனைகள் தான். அது 2025 நிச்சயமாக மாறும். கிரகங்களினுடைய பிரச்சனை தான் 2025 நிச்சயமாக அதற்கான தீர்வுகள் கிடைக்கும். குழப்பங்கள் விலகும் ஆண்டாக மேஷ ராசிக்கு 2025 அமையும். இத்தனை நடந்தும் உங்களுக்கு இன்னமும் மனதைரியம் இருப்பதற்கான காரணம், நீங்கள் கடவுளை மிக அதிகமாக நம்புபவர். அதன் காரணமாகத்தான் எத்தனை பேர் உங்களை ஏமாற்றி இருந்தாலும், எத்தனை பேர் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருந்தாலும், இன்னும் கடவுளை நீங்கள் நம்பிக்கொண்டு இருப்பதன் காரணமாக அந்த தன்னம்பிக்கை உங்கள் மனதில் நிலையாக உள்ளது. அவங்க உங்களுக்கு எத்தனை நம்பிக்கை துரோகம் பண்ணியிருந்தாலும் நீங்கள் நம்பினது யாரை? பழனி ஆண்டவனையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் தான். அதனால தான் அவர்கள் யாரும் உங்களை கைவிடலை. எவன் என்னமோ எனக்கு பண்ணிட்டு போகிறான்டா, நான் நம்ப போகிறது என்னுடைய அப்பன் முருகனையும் என்னுடைய குலதெய்வத்தையும் தான் அப்படின்னு மேஷராசிக்கார்கள் தீர்க்கமாக இருந்தீங்க. அந்த காரணமாக தான் உங்களுக்கு எதுவும் இதுவரை தவறாக நடந்துடல. இது அப்படியே தொடருங்க. 2025 தீயவை விலகும். உங்களை விட்டு நிச்சயமாக தீயவைகள் விளங்கி நல்லவைகள் மாத்திரம் உங்களிடம் வந்து சேரும். மேஷ ராசியோட பலமே இந்த கடவுள் நம்பிக்கை தான். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மனித புத்தின்னு சொல்கிறது ஒன்றை விட ஒன்று பெஸ்ட்டாக இருக்கான்னு பார்க்கறது தான். ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? அந்த ஊரில் இருக்கிற மிகச்சிறந்த ஹோட்டல் எது, தங்கறக்கான ரெஸ்டாரண்ட் எது அப்படிங்கிறத பார்ப்போம். மறுபடி அந்த ஊருக்கு போயிட்டெல்லாம் வந்தாச்சு, மறுபடியும் அந்த ஊருக்கு போகிற நிலமை வந்துச்சுன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போக மாட்டோம். அதை விட எது பெஸ்ட்டாக இருக்குது, அந்த மாதிரி தேடி தேடி போகக்கூடிய ஆட்கள் தான் அந்த மேஷ ராசிக்காரர்கள்.
நிச்சயமாக சொல்கிறேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். புதுசை தேடி தேடி போங்க. பல பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள இது உதவிகரமாக அமையும். மேஷ ராசியோட பலம் என்னது? கடவுள் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க எப்போவும். அதே போல் அந்த கடவுளும் உங்களை கைவிட மாட்டார். 2025 மேஷ ராசிக்கு திருக்கணித விதிப்படி 7.5 சனியானது மார்ச் மாதம் தொடங்குது. என்னங்க நீங்கள் முதல் பாதி ஃபுல்லாக நல்லா இருக்கும், அமைதியாக இருக்கும், இந்த மனதைரியமாக இருக்கும்னு சொன்னீங்க, 7.5 சனி ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறீங்களேன்னு நீங்கள் கேட்கலாம். நியாயம்தான். ஆனால் 7.5 சனி வர்றதும் சத்தியம்தான். ஆனால் மேஷ ராசியில் சூரியன் உச்சம், சனியானது நீச்ச நிலை. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சூரியன் உச்ச நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு எவனாவது குழி பறிக்கணும்னு நினச்சா கூட அவனே அந்த குழியில் மாட்டிக்குவான். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, என்னடா நம்ம கூடையே தான் வந்துக்கிட்டு இருந்தான், திடீர்னு பார்த்தா குழியில் விழுந்துட்டானே அப்படின்னு. அப்போ தான் உங்களுக்கு புரியும், அது அவனுக்கு வச்ச குழி இல்லை, உங்களுக்கு வச்ச குழி அப்படிங்கிறது. கவனமாக இருக்கணும் மேஷராசிக்காரர்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும், நீங்கள் கும்பிட்ட முருகப்பெருமானும் உங்களுடைய குலதெய்வமும் உங்கள் கூட இருக்கிறதுனால தான் அந்த குழியில் நீங்கள் விழாமல் இருந்திருக்கீங்க அப்படின்னு. மேஷ ராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அன்னப்பறவையை போல், இந்த அன்னப்பறவை என்ன பண்ணும், பாலையும் தண்ணியும் வச்சோம் அப்படின்னா பிரித்து காட்டிடும். அது மாதிரி ஒரு மனுஷனை போனோம் அப்படின்னா அவங்ககிட்ட நல்லது என்ன கெட்டது என்னன்னு ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி சொல்லக்கூடிய ஆட்கள் தான் யார்? இந்த மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசி பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் 2025 என்ன அப்படின்னா, நீங்கள் குழம்ப மாட்டீங்க, உங்களை சுற்றி இருக்கிறான் பாருங்க, அவன் உங்களை குழப்பிடுவான். ஸோ அவங்ககிட்ட இருந்து விலகி இருங்க. அது மட்டும் இல்லாமல் மூத்த பிள்ளைகளாக இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தை தனியாளாக வழிநடத்தும் வாய்ப்புகள் இந்த வருடம் அமையும். பயப்பட வேண்டாம். அதுக்காக உங்களுக்கு பொறுப்புகள் கூடும். அதைத்தான் நான் இப்படி சொல்கிறேன். அதாவது நீங்கள் ஒருத்தரே முடிவுகளை எடுக்க போகிறீங்க. இவ்வளோ நாள் அப்பா சொல்லியிருப்பார், இதுக்கப்புறம் அப்பா சொல்லுவார், இல்லைப்பா நீயே முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவார். அதை கேட்டு தீர்க்கமான முடிவுகளை எடுப்பீர்கள். எந்த குழப்பமும் இல்லாமல் எடுத்துருவீங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உண்டாயிருக்கும். கணவன் மனைவிக்குள்ள என்னடா இப்படி பண்ணுறாளே, என்ன இவர் நம்ம சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. 2025 அந்த சின்ன சின்ன பிணக்கங்களும் நீங்கி மிக 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 சந்தோஷமாக அமையும் மேஷராசிக்காரர்களுக்கு. ரொம்ப முக்கியம், உங்களுக்கு வர்ற பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நீங்கள் மட்டும்தான் எடுக்கணும். 4 பேர்த்துக்கிட்ட போய் சஜஷன் கேட்கலாம், பரிந்துரைகளை கேட்குறது தவறு கிடையாது. அவங்க சொல்கிறத நீங்கள் முடிவாக எடுத்துடக்கூடாது. 4 பேர்த்துக்கிட்ட கேட்குறத உட்காந்து ஆலோசனை செஞ்சு அதுக்கப்புறமேல் எது நல்லது எது கெட்டதுன்னு பிரித்து கையாண்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க. மேஷ ராசிக்காரர்கள் வெற்றி அடைவதற்கான ஒரு சில மந்திரங்களையும் நான் சொல்கிறேன், அதையும் பயன்படுத்துங்க. நிச்சயமாக நீ வெற்றி அடைவீங்க. ஓம் க்ரீம் மாங்கல்யாய நம. இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபிக்கணும். மறந்துடாதீங்க, கணக்கு ரொம்ப முக்கியம். 108 முறை. செவ்வாய் கிரகத்தின் சக்தியை உறுதிப்படுத்த இது உதவும். ஏன் செவ்வாய் கிரகத்தை சொல்கிறேன் அப்படின்னா, செவ்வாய் கிரகமானது மேஷ ராசியை ஆளும் பகவான். அந்த பகவானை நீங்கள் சந்தோஷப்படுத்தணும். அதனால தான் இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். செவ்வாய் கிரக வழிபாடு மிக 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 நன்மையை தரக்கூடிய ஒன்று மேஷராசிக்கு. செவ்வாய்க்கிழமை புனித மிருக சீர்ஷ தாயாரை வழிபாடு செய்வது மிக முக்கியம். சிகப்பு நிறத்தை மதிக்கவும். அதாவது மேஷ ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன? சிகப்பு. உங்கள் உடையில் அல்லது வாழ்வில் சிகப்பு நிற பொருட்களை பயன்படுத்துவது மிக மிக நல்லது. தினசரி தியானம். தினமும் காலையில் எந்திரிங்க, மன அமைதியாக குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் தியானம் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி நடக்கும். முடிஞ்சால் 2025 அறுபடை வீடுகளுக்கும் போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நல்ல நேரம் கிடைக்கிது, ஒரு ஃப்ரீ டைமில் இருக்கேன் அப்படின்னா முருகப்பெருமான அறுபடை வீட்டுக்கும் போயிட்டு மனசார
சேவிச்சுட்டு வாங்க. மறுபடியும் ஒரு முறை அந்த மந்திரத்தை சொல்கிறேன், மந்திரத்தை மறந்துடாதீங்க. ஓம் க்ரீம் மாங்கல்யாய நமக. இந்த மந்திரத்தை பயன்படுத்துவதன் மூலியமாக உங்கள் மனது உறுதியாக இருக்கும், இடையூறுகள் அகலும், வெற்றிக்கான சாத்தியங்கள் நிச்சயமாக அதிகரிக்கும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 2025 மேஷ ராசிக்கு மிகவும் மன அமைதியாகவும் வெற்றிகரமாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சிவாய நம.